ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்கள் இப்போ நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டே வருகின்றோம். இதயம் இதய வாழ்வுகள், அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நம்ம பலவிதமான பயிற்சிகள், யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம், முதிரை கொடுத்துருக்கோம், தியானம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கு சற்று வயதானவர்கள், 60, 70, 80 தாண்டியவர்கள், அவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் டென்ஷன் வராமல் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு எளிமையான ஒரு பயிற்சி, அந்த இதயத்தை வலுவாக இயங்க செய்யக்கூடிய, மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான முதிரை பயிற்சி. அதனைத் தொடர்ந்து ஒரு சாந்தி தவம், சாந்தி ஆசனம். இதை நீங்கள் அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லோருமே பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவர்கள் தாய் தந்தை, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பசங்கள் நல்லா படிக்கணும், இப்படி ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது தான் நமக்கு இதயத்துடிப்பு துடிப்பு சீராக இருக்காது. நீங்கள் பெரிய பெரிய இதய வல்லுநர்கள், டாக்டரை போய் கேட்டு பாருங்கள், எப்படி சார் இதயத்தை நன்றாக இயங்க வைக்கணும்னா, மகிழ்ச்சியாக வாழுங்கள், கவலை இல்லாமல் வாழுங்கள். இந்த ரெண்டுமே யோகத்தினால் தான் பெற முடியும். நம்ம இந்த மகிழ்ச்சியும் கவலையும் இல்லாமல் வாழ்வதற்கு முதிரைகள், மூச்சு பயிற்சி, உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம். நான் நன்றாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், மனநிறைவோடு இருக்கின்றேன், இந்த உணர்வுகளை நீங்கள் நன்றாக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கு இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் பார்க்க போகிறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல கண்ணை மூடிட்டு உங்கள் உணர்வு அப்படி இதயத்தில் வைங்க. அது மிக அற்புதமான உறுப்பு, ராஜ்ய உறுப்பில் மிக மிக அற்புதமான உறுப்பு இதயம். அந்த இதயத்துக்கு அப்படியே ஒரு நன்றி செலுத்துங்க. அந்த இதய வாழ்வுகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கட்டும். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இதயம், இதய வாழ்வுகள் மிகச் சீராக இயங்குகின்றது. அந்த உறுப்புக்கு நல்லா சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உணர்வுபூர்வமாக ஒரு நன்றி செலுத்துங்க. இப்போ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இருதய முத்திரை, அதுவும் அபான வாயு முத்திரை, ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரை. கை நீங்கள் அப்படியே மடியில் வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம், இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயதானவர்கள், இல்லத்தில் இருக்கவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். கண்களை மூடி உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. கைமுட்டியில் வச்சுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உங்கள் உணர்வு இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த முதிரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணட்டும். கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதே துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ 2 கை சின் முத்திரை. சின்ன ஒரு மூச்சு பயிற்சி, ஸ்பீடாக அந்த மாதிரி. மூச்சை வெளியே விட்டுட்டு 5 செகண்ட் மூச்சை ஹோல்ட் பண்ணி அப்படியே மூச்சை வாட்ச் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை. இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். இப்போ ஒரு உடல் தளர்த்தி இதயத்துக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய சாந்தி ஆசனம். இது ஒரு தியானம் மாதிரி தான். அந்த ஆசன நிலையை பார்ப்போம். கை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வானத்தை பார்க்க. கால் 1 ஃபீட் அகடிக்கோங்க. தலை முதல் கால் வரை உடலை ஒரு தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க. மனசுனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்கள், மனசில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமாதேவிக்கு ஏற்ப பண்ணிட்டேன். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே தலைவலி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வலி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வலி தசைகள், வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். மூளை உள்பகுதி மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட் ரிலாக்ஸ் டீப்லி. தொண்டை உள்பகுதி மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதயத்தினுடைய உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் உள்பகுதி ரிலாக்ஸ் டீப்லி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். இதில் அப்படியே ஸ்லீப்பிங் கூட வரும். 5 நிமிஷம் தான் தூக்கம் வரும். அப்புறம் மெதுவாக முடிச்சிருவீங்க. முடிக்கும் போது மெதுவாக 2 கை சேர்த்துக்கோங்க, 2 காலை மெதுவாக சேர்த்துக்கோங்க. கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. தலையை லேசாக அந்த மாதிரி அகட்டிக்கோங்க. ஸ்லோவாக எழுந்துக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை. அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 3 முறை ஓம்காரத்தை உச்சரிக்கிறோம். ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் வந்து மேல் நோக்கி அந்த மூச்சு வந்து இம்முங்கும்போது இந்த இதயத்தில் முடிக்கிற மாதிரி. ஓ
இந்த மாதிரி 3 முறை ஓம்காரத்தை உச்சரிச்சுட்டு உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு, திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. எனது இதயம், இதய வாழ்வுகள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த பயிற்சியெல்லாம் இன்றைக்கு எளிமையான பயிற்சி. நம்ம கண்ணால் பார்க்குறோம், நிறைய நபர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பல மன அழுத்தத்தினால் வரக்கூடியது. நீங்கள் பெரிய கடினமான ஆசனங்கள்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஆஃபீஸ் போய்ட்டு வந்தவுடனே இந்த சாந்தி ஆசனம் போடுங்க, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.